இப்போ நம்ம பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம அந்த அமுது போல பாடல்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாட்டை எழுதுறது யாருன்னா காலமேக புலவர். அந்த பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சங்கருக்கு ஆறுதலை, சண்முகருக்கு ஆறுதலை, ஐங்கருக்கு மாறுதலை ஆனதே, சங்கு பிடித்தோருக்கு ஆறுதலை, பித்தானின் பாதத்தை பிடித்தோருக்கு மாறுதலை பார். சங்கரன்னா சிவன். சிவன் தலையில கங்கை ஆறு இருக்கனால அவருக்கு ஆறுதலை. சண்முகனா முருகர். முருகருக்கு ஆறு தலை இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஐங்கரனா விநாயகர். விநாயகருக்கு யானை தலை மாறி இருக்கனால மாறுதலை. சங்கு பிடித்தவர்னா விஷ்ணு. விஷ்ணு காவேரி ஆத்து மேல தலை வச்சு படுத்திருக்கனால அது ஆறு தலைன்னு சொல்றோம். பித்தான்னா சாமி. சாமியோட பாடத்துல போய் நம்ம விழுந்தோன்னா மாறுதல் கிடைக்கும். சங்கருக்கு ஆறுதலை, சண்முகருக்கு ஆறுதலை, ஐங்கருக்கு மாறுதலை ஆனதே, சங்கு பிடித்தோருக்கு மாறுதலை, பித்தானின் பாதத்தை பிடித்தோருக்கு மாறுதலை பார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாட்டு பிடிச்சதா? அடுத்த பாடலோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம், நான் உங்க சஞ்சீவினி. காக்கா கீக்கி கூக்கு கேக்கே ஐ கோகோ கவு. இந்த 12 எழுத்துல மட்டும் 6 எழுத்தை வச்சு ஒரு கவிஞர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த கவிஞர் பேர் என்னன்னா காலமேக புலவர். அது என்ன பாட்டுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். காக்கைக்கு காக்கா கூக்கை, கூக்கைக்கு காக்கா காக்கை, கோக்கு காக்கைக்கு கொக்கக்க, கை கைக்கு காக்கைக்கு கை கை காகா. உங்களுக்கு இந்த பாட்டு புரியலையா? சொற்களை பிரித்து பார்த்தால் தமிழின் சுவையில் உள்ளமெல்லாம் இனிக்கும். இதோட அர்த்தம் என்னன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். காக்கைக்கு காக்கா கூக்கை, கூக்கைக்கு காக்கா காக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். காக்கைனா காக்கா, கூக்கைனா ஆந்தை. காக்கா பகல்ல ஆந்தை கூட சண்டை போட்டுச்சுன்னா காக்கா ஜெயிச்சிடும். ஏன்னா பகல்ல காக்காக்கு கண்ணு தெரியும். ஆந்தை கூட காக்கா இரவுல சண்டை போட்டுச்சுன்னா ஆந்தை ஜெயிச்சிடும். ஏன்னா ஆந்தைக்கு இரவுல கண்ணு தெரியும். அடுத்த லைன் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கோக்கு காக்கைக்கு கொக்கக்கனா, இந்த லைன்ல காக்கைனா காப்பாத்துறது. ராஜா எப்படி நாட்டை காப்பாற்றணும்னா கொக்கு எப்படி ஓடு மீனோட உருமீன் வர வரையும் காத்திருக்குமாம் கொக்கு. அந்த மாதிரி ராஜா நாட்டு மக்களையும் நாட்டையும் எப்படி காப்பாற்றணும்னா ராஜா சரியான நேரத்தில் முடிவு எடுக்கலைன்னா சரியான நேரத்தில் நாட்டையும் காப்பாற்ற முடியாது. கை கைக்கு காக்கைக்கு கை கை காக்கானா எத்தனை பலசாலியான ஓங்கன கையா இருந்தாலும் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியாது. இப்போ இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். காக்கைக்கு காக்கா கூக்கை, கூக்கைக்கு காக்கா காக்கை, கோக்கு காக்கைக்கு கொக்கக்க, கை கைக்கு காக்கைக்கு கை கை காக்கா. இதாவது யாராச்சும் பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் நான் ஸ்கூலுக்கே சேர்ந்துருக்கேன். உடனே சொல்லுன்னு சொல்லிட்டா அப்பதான் நான் ஸ்கூலுக்கே சேர்ந்துருக்கேன். உடனே சொல்லி தருவாங்களா ஸ்கூல்ல? இல்ல. இந்த வீடியோ எடுக்கிறதே எங்க முத்துப்பெரியப்பா. எங்க முத்துப்பெரியப்பா வீட்டுக்கு கருகருன்ட்டு கம்பீரமா ஒருத்தர் வராரு. ஏன்னா அழகா ஒரு போட்டோ எடுவேன் அப்படின்னு சொல்றாரு. போட்டோல கருகருன்ட்டு கம்பீரமா தானே வரும். நல்லா வெள்ளையா அப்படியே வரும் இல்ல. அதே மாதிரி ஒருத்தர் நம்ம காலமேக புலவர் கிட்ட போய் நீ இந்த ஊர்லயே பெரிய புலவராமே, நீ முருகனை பத்தி பாடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப காலமேக புலவர் முருகனை
அருள் வச்சு நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது நான் வேலையில இருந்து ஆரம்பிக்கட்டா இல்லை மயிலில் இருந்து ஆரம்பிக்கட்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது வேலையில இருந்து ஆரம்பிக்க வேண்டாம், நீ மயிலில் இருந்தும் நீ ஆரம்பிக்க வேண்டாம், செருப்பில் ஆரம்பித்து விளக்கு மாறல நீ முடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே வந்து காளமேக புலவர் இந்த பாட்டை பாடுறாரு. செருப்புக்கு வீரர்களை சென்றழைக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புள்ள மறுப்புக்கு தந்தேன் பொழிந்த திரு தாமரைவேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. இதோட அர்த்தத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இதோட அர்த்தம் என்னன்னா, செருப்புக்குள் வீரர்களைனா செருப்புக்குள் அப்படின்னா என்ன தெரியுமா? செரு செரு அப்படின்னா வந்து போர்க்களம், போர்க்களத்துக்குள்ள அரக்கங்கள் எல்லாத்தையும் கொண்டு குதிக்கிறது யாரு? நம்ம முருகர். முருகரை வந்து ஒருத்தர் கட்டி நழுவணும். தந்தேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே அப்படின்னா, தண்ணீர் இருக்க தாமரை எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த தாமரையில் இருக்கிற தேன் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி அது மேலே இருக்க வண்டுக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, வந்து என்னன்னா வந்து முருகர் எங்கே இருக்காரு, விளக்கமாக சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. விளக்கமாக சொல்லுங்கிறது தான் அவங்க விளக்குமாறுன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். செந்தமிழ்நாடு என்று போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. நம்ம இப்போ கேட்க போகிற பாட்டை கேட்டிங்கன்னா உங்கள் காலத்தில் வந்து தேனா பாயப்போகுது. இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னு தெரியுமா? நம்ம கவி காளமேக புலவர். நம்ம கவி காளமேக புலவருக்கு நிறைய பட்டப்பேர் இருக்கு. அதில் ஒரு பட்டப்பேர் தான் ஆசு கவி காளமேக புலவர். ஆசு கவி காளமேக புலவர் ஏன் வந்து அவளுக்கு ஆசு கவி காளமேகன்ட்டு பேர் வந்திருக்குன்னா, யாராச்சும் ஒருத்தங்க ஒரு குறிப்பு தந்தாங்கன்னா அது டக்குன்னு பாடிடுவாங்க. அதுதான் ஆசு கவி காளமேக புலவர். நம்ம முதலையே முருகன் பாட்டு பாடியிருந்தோம். அதில் வந்து செருப்புல இருந்து விளக்கு மாலை முடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பாட்டு காவரிசையில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ தாவரிசையில் பார்க்க போகிறோம். அந்த பாட்டை பார்ப்போமா? தத்தி தாதூதி தாதூதி தத்தூதி துத்தி துதிதி துதிதத்தா தாதூதி தித்தித்த தித்தித்த தாதது தெத்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. இதோட அர்த்தத்தை பார்ப்போமா? தத்தி தாதூதி தாதூதி தத்தூதி அப்படின்னா ஒரு தேனி தட்டி தட்டி ஒரு பூக்கு போகுது. அங்க இருந்த மகரந்தத்தை குடிச்சிட்டு உண்ட மயக்கத்துல இன்னொரு பூக்கு தட்டி தட்டி போகுது. துத்தி துதிதி துதிதத்தா தாதுதி. துத்தினா ஒரு பூ. அந்த பூல வந்து அந்த துத்தி செடியில வந்து நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட செடி அது. அதோட அந்த செடி தான் இந்த செடி. அந்த செடியில வந்து கடைசியா அந்த செடிக்கு வந்து அந்த தேனி வந்து அங்க அதுல இருந்து அந்த மகரந்தத்தை குடிச்சிட்டு ஒருத்தர் கேக்குறாங்க அந்த தேனி கிட்ட, தித்தித்த தெத்தாதோ தித்தித்ததாது அப்படின்னா, நீ குடிச்ச பூவோட தேனிலேயே எந்த தேன் சுவையா இருக்கு, அந்த சுவையான தேனோட இலையும் கூட சுவையா இருக்கும். பூ, தேன், தேனி இந்த மூணு விஷயத்தை எப்பவும் பார்த்தாலும் இந்த மூணு உங்களுக்கு ஞாபகம் வரணும். காளமேக புலவர் அப்புறம் இந்த பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த நான். இன்னைக்கு நம்ம ஒரே பாட்டில் வேற அர்த்தம் பார்க்க போறோம். நம்ம இந்த பாட்டோட பேர் என்னன்னா சல்லடை பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது வந்து சல்லடை பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா,
இந்த பாட்டுல எப்படி சலிக்குமோ கெட்ட நல்லதெல்லாம் கீழே விழுந்துருமோ கெட்டதெல்லாம் மேலே இருக்குமோ அதே மாதிரி இந்த பாட்டுலேயும் கெட்டதும் நல்லதும் இருக்கும். உங்களுக்கு இன்னும் இது புரியலன்னா 23 புலிகேசி படத்தில் வந்து நம்ம வடிவேல் கிட்ட ஒரு புலவர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து உங்ககிட்ட என்னோட கவிதையை பாடி ஒரு பரிசை வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வடிவேலும் சொல்லுவாங்க, பாடும் பாடி தொலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புலவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்புறம் பாட்டை பாடுவாங்க, மன்னா மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா, பூ மாறி தேன் மாறி நீ ஒரு முல்லை மாறி அப்படின்னு சொன்னோன்னா வடிவேலுக்கு கோவம் வந்துடும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்ல? அந்த பாட்டை நான் பாடி காட்டட்டா? ஒரு நாள் நம்ம காலமேக புலவர் நாகைன்ற ஊர் வழியா போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம காலமேக புலவருக்கு ரொம்ப பசி எடுக்கும். ஒரு காத்தானோட சத்திரம் இருக்கு, அவர்கிட்ட போயிட்டா நம்ம வயிறு நனைஞ்சிரும், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாழலாம் அப்படின்ட்டு அந்த சத்திரத்துக்கு நம்ம காலமேக புலவர் போவாங்க. நம்ம காலமேக புலவர் அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்து எப்படா சாப்பாடு வரும் எப்படா சாப்பாடு வரும்ன்ட்டு காத்துட்டே இருப்பாங்க. அவரோட பொறுமையும் இழந்தோன்னே அவர் ஒரு பாட்டை பாடுவார். அந்த பாட்டு என்னன்னு தெரியுமா? கத்துக்கடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமைக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஓர் அகப்பை எண்ணம் இலையிலிட வெள்ளையலும் அப்படின்ட்டு பாடியிருப்பாங்க நம்ம காலமேக புலவர். அத்தமிக்கும் போது தான் அரிசியே வருது, சூரியன் மறையும் போது தான் அரிசியே வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உலையில் போடுறக்கு அந்த சோறை உலையில் வடித்து போடுறக்கு ஊரே அடங்கிதான். நைட்டாய் எல்லாரும் தூங்கிடுறாங்களாம். ஓரகப்பை எண்ணம் இலையில் வெள்ளி எழும் அப்படின்னா ஒரு கரண்டி சாப்பாடு இலையில போடுறக்கு வெள்ளி எழுமா, காலையில் ஆயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சமையல்கார வந்து நம்ம காலமேக புலவர்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் என்னோட கடையை பற்றி நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க, அதனால் நீங்கள் என்னோட கடையை வந்து யார் வந்தாலும் கிண்டல் பண்ணிட்டு போவாங்க, அதனால் என்னோட கடையை பாராட்டின மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது இதே பாட்டை பாடுவாங்க. கத்துக்கிற சூழ்ந்த நாகை காத்தான் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஒரு கை அன்னம் இலையிலிட வெள்ளையலும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன புலவர் நீங்க ஒரே பாட்டை பாடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு வேற அர்த்தம், அதுக்கு வேற அர்த்தம், இதுக்கு வேற அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் போது இந்த ஊருக்கே அரிசி இல்லைனாலும் இந்த கடைக்கு மட்டும் எப்போ அரிசி வந்து சேர்ந்துரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உலையிலிட ஊரடங்கும் அப்படின்னா அவன் வந்து சோற மக்களுக்கு போட்டான்னா வயிறு நிறைய மக்கள் சாப்பிட்டு அப்புறம் நிம்மதியாக படுத்து தூங்குவாங்களாம். அப்புறம் அவன் சோறை வந்து அந்த இலையில போட்டான்னா அந்த சோறு வந்து நிலா மாதிரி பளபளக்குமா. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா?
சிவனுக்கு எத்தனை கண்கள் இருக்கு? 3 கண்கள்ட்டு நீங்க யோசிக்கிறீங்களா? சரி, கரெக்டா சொல்லிட்டீங்க. சிவனுக்கு 3 கண் இல்ல, அரை கண் தான் இருக்கு. அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் முதல்ல நம்ம காளமேக புலவரோட ஒரு யமகண்ட பாடல் நான் ஒன்று போட்டிருந்தேன். அப்போ நம்ம காளமேக புலவரை சுத்தி தீயாதான் எரிஞ்சிட்டு இருக்கும். நம்ம காளமேக புலவரும் அவரை சுத்தி நிறைய புலவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஒவ்வொரு குளிப்புக்கும் ஒவ்வொரு பாடல் பாடணும், இல்லைன்னா அவங்கள தீக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. அந்த பாடல்ல நான் பாடினது பாட்டு தான் நான் இப்போ பாடி காட்ட போறேன். சங்கரனுக்கு ஆறுதலை, சண்முகனுக்கு ஆறுதலை, ஐங்கரனுக்கு மாறுதலை ஆனதே, சங்கு பிடித்தோருக்கு மாறுதலை, பித்தானின் பாதத்தை பிடித்தோருக்கு மாறுதலை பாட். இதுதான் அந்த பாட்டு. அது பாடி முடிச்சோன்னா நம்ம காளமேக புலவர் இப்படி ஓர கண்ணால பார்க்குறாரு. அப்புறம் அந்த புலவரும் ஒரு குறிப்பு தராங்க. கண்கள் வச்சு அரை கண்ணு வச்சு ஒரு பாட்டை பாடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாடின பாட்டை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த பாட்டு என்னன்னா, முக்கண்ணர் கென்றனை முன்னோமொழிந்திடுவர், அக்கண்ணர் குள்ளது அரைக்கண்ணே, மிக்க உமையால் கண்ணொன்றை மாற்றாவேடன் கண்ணொன்று அமையும் இதனால் அறி. இதோட அர்த்தம் என்னன்னா, முக்கண்ணர் கென்றனை முன்னோர் மொழிந்திடுவர் அப்படின்னா, முக்கண்ணர் அப்படின்னா நம்ம சிவன். அவருக்கு 3 கண் இல்ல, அரை கண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. மிக்க உமையால் கண்ணொன்றை அப்படின்னா நம்ம சிவனோட பாதி உடம்பு நம்ம பார்வதி தேவிக்கு போயிடுச்சு. மீதி உடம்பு மட்டும்தான் நம்ம சிவன் கிட்ட இருக்கு. அதனால நம்ம சிவனுக்கு ஒன்றை கண் அப்படின்ட்டு சொல்றாங்க. 1 கண் பார்வதி தேவிக்கு போயிடுச்சு, 1 கண் சிவனுக்கு மறுபடியும் இருக்கு. மாற்றான் வேடன் கண்ணொன்று. அததான் இப்ப என் தங்கச்சி சொல்ல போறா. கண்ணப்ப நாயனார். ஒரு நாள் திண்ணன்னு ஒருத்தவர் இருந்தார். அவர் டெய்லி மாமிசத்தை வேட்டையாடிக்கிட்டே சாப்பிட்ருப்பார். சிவபெருமானை பார்த்து மிகுந்த அன்பு வச்சிருந்தார். அவர் போய் படைப்பார் சிவனுக்கு. இன்னொரு நாள் பூசாரி இது பூஜை பண்ண வருவார். அப்போ இந்த திண்ணன் வந்து ஒழிஞ்சுப்பார். பூசாரி செய்கிறத பார்த்து அவரும் செய்வார். பூசாரி போய் தூங்கினோடனே அவர் கனவுல சிவன் வந்து, நீ சீக்கிரமாக நேரமாக வந்து விடு அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த திண்ணன் வந்து இப்படி வந்தார். வாயில் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு, தலையில் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு, மாமிசத்தை கையில் எடுத்துக்கிட்டு போனார். மாமிசத்தை கீழே வச்சுட்டு பூவெல்லாம் அது மேலே போட்டு வாயிலுக்கு தண்ணியெல்லாம் கீழே சிவன் மேலே ஊற்றி, நான் கொளுத்த பண்ணியே நான் வேட்டையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கண்ணிலேருந்து ரத்தத்தை பார்த்து அழுதாரு கண்ணப்பர். அப்போது ஒரு இலையை பறிச்சிட்டு வந்து கசக்கி தொடச்சாரு. ஆனாலும் அந்த ரத்தம் நிற்கலை. உடனே அவர் என்ன பண்ணார்? ஒரு அம்பர்ந்து ஒரு கண்ணை பெயர்த்து அப்புனாரு. இன்னொரு கண்ணில் இருந்து ரத்தம் வந்தோடனே இன்னொரு கண்ணை ஒத்த காலில் வச்சு கண்ணை எடுத்து அப்புனாரு. அப்போது சிவன் வந்தார். வேண்டாம் அப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னார். அப்போ திரும்பியும் கண்ணை குத்துட்டாரு. சிவனோட பாதி உடம்பு பார்வதி தேவி, மீதி உடம்பு தான் சிவனுக்கு இருக்கு. அதனால சிவனுக்கு 1 கண்ணு தான். ஒரு கண்ணு நம்ம கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணை தோண்டி வச்சுட்டாரு. அதனால மீதி இருக்கிறது அரக்கன். நன்றி, வணக்கம். நம்ம காளமேக புலவர் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு அழகான பாட்டு எழுதியிருக்கார். அதை தான் நாம் இன்னைக்கு
பார்க்க போகிறோம். அந்த பாட்டு என்னன்னா, பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், யானைக்கு கால் 17 ஆனதே, மானே கேள் முண்டகத்தில் நீர் முழுநிலவு பூத்ததுண்டு, கண்டதுண்டு கேட்டதில்லை கான். இதுதான் அந்த பாட்டு. இதோட அர்த்தத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். எப்படி பூனைக்கு 6 கால் வரும்? புள்ளினம்னா பறவை, அதுக்கு எப்படி 9 கால் வரும்? யானைக்கு எப்படி 17 கால் வரும்? ஒரு பூ மேலே இன்னொரு பூ பூக்குமா? அதோட பாட்டு இன்னொரு அர்த்தத்தையும் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறேன். இந்த அர்த்தத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இதோட அர்த்தம் என்னன்னா, பூனைக்கு 6 கால். அதோட அர்த்தம் என்னன்னா, பூநக்கி. பூநக்கி அப்படின்னா பூவு யாரு நக்கி சாப்பிடுவா? தேனி, வண்டு, பட்டாம்பூச்சி எல்லாமே சாப்பிடுமா? இதில் தான் அதுக்கு அர்த்தம். அதனால அதுக்கு 6 கால் இருக்குதா, அதனால 6 கால் அப்படின்னு சொல்கிறாங்க. புள்ளினத்துக்கு 9 கால் அப்படின்னா நம்ம காலமேக புலவர் வாய்ப்பாடுலேருந்து சொல்கிறாங்க. 2 கால்னா அரை, 3 கால்னா முக்கால், 4 கால்னா 1. அப்போது 8 கால்னா எவ்வளோ வரும்? 2. அப்போ 9 கால்னா எவ்வளோ வரும்? 2 கால். அப்போது இதெல்லாம் சேர்த்து என்ன வருது நம்மளுக்கு? எல்லா பறவைக்கும் 2 கால் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. யானைக்கு கால் 17 ஆனதே அப்படின்னா இதே கணக்கை போட்டு பார்த்தோன்னா யானைக்கு 4 கால் தான் வரும். மானே கேள் அப்படின்னா அழகான பெண்ணே கேள், முண்டகத்தில் மீது முழுநிலவு பூத்ததுண்டு, கண்டதுண்டு கேட்டதில்லை கான் அப்படின்னா அந்த அழகான தாமரையாமா, அவங்க முகம் தாமரை மாதிரி இருக்குதாம்மா. அது மேலே அவங்களோட 2 கண்களும் நீலப்பூ மாதிரி இருக்குதாம். அப்புறம் அவங்கள யாராச்சும் பார்த்துருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி யாராச்சும் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த அழகான பாட்டு, அதோட அர்த்தம். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நல்ல பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.